இங்க பாரு, தலைவி இறந்துட்டாங்க. சீக்கிரமா யாராவது இந்த தலைவர் பொறுப்பை ஏத்துக்கிட்டு ஆகணும். நீதான் இப்ப திரும்ப வந்துட்டல்ல, உடனடியா உனக்கு தலைவர் பதவி கிடைச்சிருச்சுன்னு வை. சூஷனுடைய கலந்துரையாடலுக்கு நீ குவாங்ஸியோட தலைவரா தலைநிமிர்ந்து போய் நிக்கலாமே. என்ன சொல்ற? எனக்கு தலைவராக எந்த தகுதியும் இல்ல. நான் இங்க இருந்து போகும்போது தலைவி டாங் தெளிவா சொல்லிட்டாங்க, நான் இனி குவாங்ஸியோட மாணவன் கிடையாதுன்னு. எனக்கு தெரிஞ்சு நீங்க தலைவர் ஆனாதான் சரியா இருக்கும். நம்ம 2 பேருடைய திறமைய பார்த்தா உனக்கு தான் அதுல நிறைய தகுதி இருக்கு. நம்ம தலைவிக்கு மட்டும் நீ திரும்ப வருவன்னு தெரிஞ்சிருந்தா நான் உறுதியா சொல்றேன், அவங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க. உண்மைய சொல்ல போனா இத்தனை வருஷம் நான் ஒரு சாதாரண மனுஷனா வாழ்ந்துட்டேன். இப்ப நான் கிராமத்தை சேர்ந்த ஒரு சாதா மனுஷன். என்ன இவன் தலைவரோட பதவிக்கு இங்க பாருங்க, நீங்க தான் சரியா இருப்பீங்க. ஐயோ, இவ்வளவு தூரம் சொல்றதால நான் உன்னை வற்புறுத்த விரும்பல. நான் இந்த பள்ளியை தற்காலிகமா தான் நடத்திட்டு இருக்கேன். இப்படி பண்ணுவோமா? கொஞ்ச நாள் கழிச்சு நீ தலைவன் ஆயிடு. புரிஞ்சுக்கிட்டதுக்கு நன்றி. நான் கிளம்புறேன். சரி, வா போலாம். நானும் கூட வரேன். வர வழியில கேள்விப்பட்டேன், இன்னைக்கு நீங்க சூஷன் போறீங்களாமே? ஆமா, 6 முக்கியமான பள்ளிகளை சூஷன் கூப்பிட்டுருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த மாளிகையை பத்தி பேசவாதான் இருக்கும். இந்த விஷயத்துல எனக்கு உங்க உதவி வேணும். என்ன உதவி? கைமாறு செய்யுங்க. ஷாயா ஹான் திரும்ப வந்ததுல இருந்து டாங்ஸிங் பள்ளிய மொத்தமா அழிச்சிட்டா. ஜான்ஜியோவையும் கிட்டத்தட்ட அழிச்சிருப்பா. அவ இதோட நிறுத்துவான்னு எனக்கு நம்பிக்கை இல்ல. நம்ம எதுக்கும் தயாரா இருக்கணும். ஆமா, அவளுக்கு நம்ம மேல எந்த பயமும் இல்ல. அவளுக்கு பயம் வர மாதிரி நாம ஏதாவது செய்யணும். தலைவர் வீட்டுக்கும் டேங்குக்கும் நம்ம பழி வாங்கலனா இந்த உலகமே நம்மள தப்பா பேசும். எல்லாரும் நில்லுங்க, நில்லுங்க, கொஞ்சம் இருங்க. நீங்களா? தலைவர்களே, என்ன மன்னிச்சிருங்க, வர்றதுக்கு கொஞ்சம் நேரம் தாமதம் ஆயிடுச்சு. அதே நான் தான் டாஃபோ சரண், சாங்ஸியோடைய தற்காலிக தலைவன் தான். ஜாங்சிங் பள்ளியை சேர்ந்த உலகத்தை சுத்தி வர டாஃபன் சரங் நீங்க தானா? உங்களை பார்த்ததுல சந்தோஷம். வாங்க வாங்க. ஓ, வணக்கம். உங்களை பார்த்ததுல எனக்கு சந்தோஷம். நீங்க ஒரு தலைவரா இருந்துகிட்டு எதுக்கு தனியா வந்திருக்கீங்க? உங்க பணியாளர்கள் எங்க? அது என்ன விஷயம்னா, நான் பணியாளர்களையே வச்சுக்க மாட்டேன். அதாவது அவங்களுக்கு சம உரிமை கொடுப்பேன். வாங்க மூத்தவரே, நீங்க வந்ததுல சந்தோஷம். ஆனா எதுக்காக நீங்க இப்படி மாணவர்கள் உடையில வந்திருக்கீங்க? ஏன் உங்க பள்ளியோட பெருமைக்காக இதை போட்டு வந்தீங்களா? ஷாங் மைன் நிறைய உதவி பண்ணிருக்காரு. இப்ப நான் வந்திருக்கிறது அதுக்கு கைமாறு செய்யறதுக்கு தான். இந்த நொடியில இருந்து சூஷனுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்ல. அதனால என்ன கூப்பிடுறத நிறுத்துங்க. நீங்க ரொம்ப புத்திசாலிதான். நான் சான்மை, இங்னா, இன்ஷி, நாங்க எல்லாரும் சேர்ந்து இந்த பட்டாம்பூச்சியை பாதுகாக்க முயற்சி பண்ணோம். இதுக்கு நீங்க தான் உதவணும். உதவி பண்றது ஒன்னும் அவ்வளவு சுலபம் இல்ல. இது தங்க பட்டாம்பூச்சியா? ஆமா, தங்க பட்டாம்பூச்சியோட சக்தியை நான் பாத்துக்கிறேன். நீங்க பண்ண வேண்டியது உங்க சக்தியை பாதுகாப்போட நடுப்பகுதிக்கு கொண்டு வாங்க. தங்க பட்டாம்பூச்சியை உள்ள வச்சாச்சு. உங்க வாழ்வரிசையும் பாதுகாப்பா இருக்கு. என்னோட வேலை முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன். உங்க கைமாற நீங்க செஞ்சிட்டீங்க. ஆனா பாய்லி லிங்வானுடைய அம்பு ரொம்ப நாளா பயன்படல போலயே. உங்க குறி துல்லியமா இல்லையே. தெரிஞ்சுதான் செஞ்சேன். நீங்க பதவியில இருந்து உங்க வாழ்வித்த முன்னேறல போல. அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மேல வர தெரிஞ்ச உங்களுக்கு கீழே போற வழியும் தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா நான் வரமாட்டேன்.
ரொம்ப நேரமா இங்க யாரும் வரல. அண்ணா, நம்ம குரு யார வர சொல்லிருப்பாங்க நீங்க நினைக்கிறீங்க? இங்க யாரும் வரலையே. குரு நம்ம 2 பேரையும் இங்க காத்துக்கிட்டு தான் இருக்க சொன்னாரு. எதுக்கு நீ புலம்பிக்கிட்டு இருக்க? குருவே, குருவே, நீங்க வந்துட்டீங்களா? குருவே நில்லுங்க. கொஞ்சம் நில்லுங்க குருவே. குருவே, குருவே, குருவே நில்லுங்க. கொஞ்சம் நில்லுங்க. குருவே, தங்க பட்டாம்பூச்சி பாதுகாப்பா இருக்கா? கவலையை விடுங்க, செய்ய வேண்டிய வேலையை சிறப்பா செஞ்சுட்டேன். இவர் என்ன ரொம்ப சுலபமா சொல்றாரு? குருவே, என்னோட வாள் எங்க? தங்க பட்டாம்பூச்சி தான் உன்னுடைய வாழ். கொஞ்ச நாளைக்கு அது உனக்கு கிடைக்காது. குருவே நில்லுங்க. ஏன் எனக்கு வாள் கிடைக்காது? உனக்கு உண்மையாவே அந்த வாழ் வேணும்னா என்ன கொஞ்ச நேரத்துக்கு தொந்தரவு பண்ணாத. அதோட நீ உன்னோட மூளைய நல்லா பயன்படுத்தி உன்னோட வாளை எப்படி உனக்கு சொந்தமாக்குறதுன்னு யோசிக்க முயற்சி பண்ண. இப்போ கிளம்பு. நான் கிளம்புறேன். இப்ப அவரு என்ன சொல்ல வராரு? என்னால என்னோட வாளுக்கு சொந்தக்காரரா இருக்க முடியாதா? நீயே அத பத்தி யோசி. இங்க நாம எல்லாரும் கூடி இருக்கிறது லூக்சியன் மாளிகையை சமாளிக்கிற வழியை கண்டுபிடிக்கணும். எல்லாரும் உங்களுக்கு தோன்ற விஷயத்த தாராளமா சொல்லுங்க. எங்களுக்கு அவளை பார்த்து பயம் இல்ல. அவ மட்டும் எம்ஐ பள்ளிக்கு வந்தா நானே அவளை கொன்னுடுவேன். ஆமா ஆமா. என்ன கேட்டா அவங்க நம்மள தாக்குறதுக்கு முன்னாடி அந்த மாளிகையை நாம எல்லாரும் சேர்ந்து உடனே அழிச்சே ஆகணும். சரியா சொன்னீங்க. நீங்க சொல்றது எல்லாமே சரிதான். ஆனா லூக்சியன் மாளிகைக்கு எதிராக நினைச்ச உடனே போர் தொடுக்க முடியாது. அவங்கள எதிர்க்கிறதுக்கு நாம நல்லா தயாராக வேண்டியிருக்கு. ஆனா இந்த நேரத்துல இந்த பிரச்சனைக்கு ஏதாவது செஞ்சாகணும். 3 வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு நடந்தது ஞாபகம் இருக்கும். சாங்மை என்ன சொல்ல வர்றாருன்னா, சூஷன் அவங்க தாக்க வரட்டும்னு காத்துக்கிட்டு இருந்தோம். ஆனா 3 வருஷத்துக்கு முன்னாடி என்ன ஆச்சுன்னு உங்களுக்கே தெரியும். என்ன என்ன என்னாச்சு 3 வருஷத்துக்கு முன்னாடி? தீய சக்தியான லூக்சியன் மாளிகையை அழிக்க திட்டம் போட்டோம். இதுக்கு சாங்ஜி அப்புறம் சாங்ஜி பள்ளிகளும் கூட இருந்தாங்க. ஆனா 3 வருஷத்துல ஷாயாங் பலசாலி ஆயிட்டான். அதோட லூக்சியன் மாளிகை ஹூன்பூன் நதியில இருக்கு. இது இருக்கிற இடத்த நஞ்சு கலந்த மேகங்கள் மறைச்சிடும். நாம சரியா தயாராகாம போனா நாம எல்லாரும் ஹுவான்பூ நதியில மொத்தமா உயிரிழக்க கூட வாய்ப்பு இருக்கு. அதனால பஞ்சபூத பட்டாம்பூச்சியை கண்டுபிடிக்கிறது மட்டும் தான் நம்மளுடைய முக்கியமான வேலை. நீங்க ரொம்ப சரியாதான் சொல்றீங்க. அந்த பட்டாம்பூச்சியை கண்டுபிடிக்க நாங்க உங்களுக்கு உதவுறோம். ஆனா நம்மளோட தேடுதல எங்க இருந்து ஆரம்பிக்கிறது? எல்லாரும் இங்கதான் இருக்கீங்களா? நான் வேலையை முடிச்சிட்டேன். தலைவர்களே, தங்க பட்டாம்பூச்சி திரும்பவும் பிறந்து வந்துடுச்சு. இதுக்கு அடுத்து இருக்கிற எல்லா பட்டாம்பூச்சியும் வர ஆரம்பிச்சிரும். பஞ்சபூத பட்டாம்பூச்சியும் சீக்கிரம் நம்ம கிட்ட வந்துரும். தங்க பட்டாம்பூச்சி பிறந்த உடனேயே எங்க பள்ளி மாணவியான யூயிங்னா பெரிய பொறுப்பேத்திருக்கா. கொஞ்சம் இருங்க. தங்க பட்டாம்பூச்சி நமக்கு சுலபமா கிடைச்சிருக்கலாம். ஆனா மத்த பட்டாம்பூச்சியை கண்டுபிடிக்கிறது சாதாரண விஷயமா இருக்காது. அதனால இவ்வளவு முக்கியமான ஒரு விஷயத்த புதுசா வந்த மாணவிக்கு கொடுக்க வேண்டாம். சூஷனையும் கேங்ஸுவையும் ஒன்னா இணைச்சு வகுப்புகளை கொண்டு வந்தது இங்க இருக்கிற பட்டாம்பூச்சிகளை கண்டுபிடிக்கிற நோக்கத்தினாலதான். இப்ப மத்த 4 பட்டாம்பூச்சியை நம்ம தேடணும். இன்னைக்கு இங்கேயே எல்லா தலைவர்களும் சூஷன்ல இருக்கிறதால நாம எல்லாருமா சேர்ந்து இந்த தங்க பட்டாம்பூச்சிக்கு ஒரு நல்ல தலைவரை தேர்ந்தெடுப்போம். அப்புறம் எல்லாரும் மத்த பட்டாம்பூச்சிகளை தேட ஆரம்பிக்கலாம். இத பத்தி உங்க கருத்து என்ன? சரி, இத கட்டுப்படுத்துற ஒரு ஆளை தேர்ந்தெடுக்க கேங்ஸுக்கும் சூஷனுக்கும் நடுவுல ஒரு போட்டியை வச்சுக்கலாம். இந்த போட்டியில கடைசியா ஜெயிக்கிறவங்களுக்கு தான் இந்த பொறுப்பு போய் சேரும். அதுல ஜெயிக்கிறவங்க தான் தங்க பட்டாம்பூச்சியோட தலைவன்.
யாராவது இருக்கீங்களா? என்ன காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க, என்ன துரத்துது, நான் என்ன துரத்துது, என்ன காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. அங்க போ, இங்க இருந்து போ சொல்றல, முதல்ல இங்க இருந்து போ. அண்ணா, நீங்க என்ன காப்பாத்திட்டீங்க, ரொம்ப நன்றி. அண்ணா, உங்களுக்கு குங்ஃபூ தெரியுமா? எனக்கு குங்ஃபூ நல்லா தெரியும். இல்லனா அந்த நாயை எப்படி விரட்டி இருப்பேன் நானு. வா, கத்து கொடுக்கறேன். அண்ணா, அண்ணா, என்ன காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்கண்ணா. அப்பா, நீ உன்னை முதல்ல பாதுகாத்துக்கணும். அப்பதான் மத்தவங்கள பாதுகாக்க முடியும். அப்பா, என் மேல கோபப்படாதீங்க. இனிமே இந்த மாதிரி நான் செய்ய மாட்டேன். இங்க வா. ஓ, அப்பா, இது இது ரொம்ப பயங்கரமா இருக்கு. இது உனக்குதான், வச்சுக்கோ. நன்றிப்பா, இதுதான் என்னோட சிறந்த பரிசு. அப்பா, இதுக்கு ஏதாவது பேர் இருக்கா? இது உனக்கான ஆயுதம், அதனால நீதான் பேர் வைக்கணும். இத பார்க்க ஆகாயத்துல நட்சத்திரங்கள்லாம் வேகமா போற மாதிரியே இருக்கு. அதனால இதோட பேரு நட்சத்திர ஆயுதம். இது உன்னோட நட்சத்திர ஆயுதம். இது என்னோடது. ஆமா, இது என்னோடதுதான் நட்சத்திர ஆயுதம். நட்சத்திர ஆயுதம் இருக்கிறதுல நான் ஒண்ணும் உங்களை பார்த்து பயப்பட மாட்டேன். உன்ன இத நான் தான் கொடுத்தேன், மறந்துடாத. புரியுதா? அப்பா, இப்பதான் என்கிட்ட ஆயுதம் இருக்கே, அப்பனா நான் குங்ஃபூ கத்துக்கலாமா? உனக்கு குங்ஃபூ கத்துக்கணுமா? சரி, ஒண்ணு பண்ணு. நீ என்ன தோக்கடிச்சிட்டனா உன்னை சூஷனுக்கு அனுப்புறேன். உண்மையாவா? அப்ப யுயிங்னாவ நான் சந்திக்கலாமா? கண்டிப்பா. ஆனா அதுக்கு முன்னாடி நீ என்ன தோக்கடிச்சு காட்டணும். ஆனா இப்ப எனக்கு பசிக்குது, போய் சமைக்க ஆரம்பி. சரி. அப்பா, அப்பா, உங்களுக்கு ஒண்ணு ஆகலையே? அப்பா, இத வச்சு என்னைய அடிக்கிறியா? அப்பா, இந்த வாட்டி நான் தான் ஜெயிச்சேன்.
சாப்பிட ஏதாவது இருக்கான்னு பார்க்கலாம். இதோ இருக்கே. அருமை. கொஞ்சம் பொறுமையா சாப்பிடு. என் தொண்டை அடக்குது. இந்தா தண்ணிய குடி. நீங்க பண்ணதுல நான் பயந்தே போயிட்டேன். ஏன் சத்தம் போடாம வந்தீங்க? ஓ, இப்ப நீ என்ன குறை சொல்றியா? நான் இவ்வளவு நேரம் இங்கதான் இருந்தேன். நீ உள்ள வரும்போது நான் இருக்கிறத கூட கவனிக்கல. சாப்பிட்டது போதும், குடு. என்னாச்சு? எப்பவும் சிரிச்சுக்கிட்டே இருக்கிற யூயிங்னா ஏன் கவலையா இருக்கா? அது வந்து குருவே, நாளைக்கு தங்க பட்டாம்பூச்சிக்கு தலைவர் தேர்வு நடக்குது. என்னோட வாழ் என்கிட்ட இருந்து போயிடுமோன்னு பயமா இருக்கு. அப்புறம் எனக்கு பயம் வரும்போது பசியும் சேர்ந்து வரும். அதனால இப்பவே அதை சாப்பிட கொடுங்க. இது ஆறி போச்சு, உனக்கு வேற தரேன். ஆறி போனதை சாப்பிட்டா வயிற்று வலிதான் வரும். உனக்காகவே ரொம்ப ருசியான கோழி சாதம் வச்சிருக்கேன். எனக்கு கோழி சாதமா? இந்தா. நல்ல வாசனை. அருமையா இருக்கு, சுவையா இருக்கு, ரொம்ப சுவையா இருக்கு. யூயிங்னா, நீ சொல்ற தேர்ச்சிய பத்திலாம் எனக்கு தெரியாது. ஆனா பசியில இருக்கிறவங்களுக்கு கோழி சாதம் கொடுக்க எனக்கு தெரியும். நீ தேவையில்லாம கவலைப்படாத. கண்டிப்பா உனக்கு நல்லதுதான் நடக்கும். உன் வாழ் உன்கிட்ட தான் இருக்கும். ஆறிடும், சாப்பிடு. இந்த சுவையான கோழி சாதத்தை நான் சாப்பிடுற வரைக்கும் என்னோட பலம் குறையாது. சாப்பிடுறத விட நீ நல்லா பேசவும் செய்யற. நீ எனக்காக வேலை செஞ்சா உனக்கு சாப்பிடறதுக்கு நான் தரேன். ஏன்னா சில மாணவர்களுக்கு அங்க இருக்கிற கடையில சீருடைய செஞ்சாங்க. அத கிடங்குல கொண்டு போய் வச்சிரு. இது வகுப்போட சீருடையாச்சே. வாலி மக்கள் பிரச்சனை வந்தப்போ என் அண்ணனும் அவனோட சீருடைய தொலைச்சிட்டான். இப்ப அவன் கிட்ட சீருடை இல்லன்னா அப்புறம் எல்லாரும் அவனை சந்தேகப்பட ஆரம்பிச்சிருவாங்க. ஒருவேளை இந்த சீருடைய நான் என் அண்ணனுக்கு கொடுத்துட்டேன்னா அப்புறம் யாராலையும் பிரச்சனை வராது. அதான் நான் சொன்னேன்ல, அந்த மாதிரிலாம் எதுவும் இருக்காது. பாருங்க இன்னைக்கு என்ன நடந்துட்டு இருக்குன்னு. நான் சொன்ன மாதிரியே நடந்திருக்குல்ல. மூத்தவரே, மூத்தவரே, என்ன மன்னிச்சிருங்க. உனக்கு கண்ணு தெரியாதா என்ன? மூத்தவரே இங்க வாங்க, இங்க வந்து உட்காருங்க. மூத்தவர் இங்க என்ன பண்றாரு? நாளைக்கு போட்டியில இவரு கலந்துக்கிறாரு. கேங்ஸுவோட மூத்தவராச்சே. இவரோட அறிவு ரொம்பவே பயங்கரமா இருக்கும். ஆனா இவர் ஒண்ணும் பெரிய கும்பு வீரர் கிடையாது. இவரை ஜெயிக்கிறது கஷ்டம்தான். சரி, நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதேதான். அவர் இப்ப ரொம்ப கோபமா இருக்காரு. உங்களுக்கும் அவர் பேசுறது கேக்குதுல்ல? அன்னைக்கு எல்லாரும் கலந்து பேசினப்போ ஜோயிங் உன்ன அன்னைக்கு தலைவர் பாராட்டி தள்ளிட்டாரு. அதான் நம்ம கேங்ஸுவ சேர்ந்த யாராவது ஒருத்தர் தங்க பட்டாம்பூச்சியோட தலைவனா மாறணும்னு நினைக்கிறாரு. சூஷனோட மாணவர்கள் திறமையானவங்கன்னு அவங்களுக்கு இன்னும் புரியல போல. இந்த நிலைமையில அவருக்கு மூத்தவர் பட்டம் வேற இல்ல. சூஷனுடைய மாணவர்கள் எதிர்பார்த்ததை விட நல்லாவே பேசுறீங்க. யாரு சிறந்தவங்கன்னு களத்துல பாத்துக்கலாம். கேங்ஸு மாணவர்கள் கிட்ட கண்டிப்பா தோக்கதான் போறீங்க. அதையும் பாத்துக்கலாம். அந்த வாழை எடுத்தது யூயிங்னாங்கன்றத மறந்துட்டீங்களா? தங்க பட்டாம்பூச்சி அவளுக்கு தான் சொந்தம். நீங்க எத்தனை பேர் வந்தாலும் அது எங்களுக்கு தான் சொந்தம். உங்க நம்பிக்கையை பாராட்டுறேன். ஆனா அதை பாத்துக்க யூயிங்னாக்கு திறமை பத்தாது. ஏன்னா அவளை விட திறமைசாலிகள் கேங்ஸுல நிறைய பேர் இருக்காங்க. மூத்தவர் பாய், மூத்தவர் கு எல்லாரும் இங்கதான் இருக்காங்க. போன தடவை உங்க மூத்தவர் பாய் எங்க கிட்ட தோத்துட்டாரு. போனா போட்டுன்னு உங்களுக்கு விட்டு கொடுத்திருப்பாரு. உங்களை தோக்கடிக்க மூத்தவர் இல்ல, எங்களோட சின்ன பசங்களே போதும். நீங்க ரொம்ப பேசுறீங்க. உண்மையை சொல்றோம். வாய் அடக்கி பேசுங்க சொல்லிட்டேன். ஹீங்னா, நாளைக்கு நீ ஜெயிச்சே ஆகணும். இவங்களோட ஆணவத்தை நீ மொத்தமா அடக்கியே ஆகணும்.
இங்க பாரு, நாளைக்கு என்ன நடந்தாலும் சரி இவங்க ஜெயிக்க கூடாது. இங்க நீதான் ஜெயிப்பா. ஜெயிப்ப. இங்க நீதான் ஜெயிப்பா. ஜெயிப்ப. இங்க உன் மேல ஜெயிப்பா. எங்களுக்கு நம்பிக்கை இங்க இருக்கு. ஜெயிப்பா. கண்டிப்பா நீதான் ஜெயிப்ப. கண்டிப்பா. நான் கண்டிப்பா ஜெயிச்சு காட்டுறேன். ம். தங்க பட்டாம்பூச்சி இருக்க வாழ் என்னோடது. அதை யாரும் என்கிட்ட இருந்து பறிக்கிறதுக்கு நான் விட மாட்டேன். நான் தான் ஜெயிப்பேன். நான் தான் ஜெயிப்பேன். ஆமா, நாங்க தான் ஜெயிப்போம். நாங்க தான் ஜெயிப்போம். நான் தான் ஜெயிப்பேன். நான் தான் ஜெயிப்பேன். நான் தான் ஜெயிப்பேன். என்னாச்சு? என்னாச்சு? எதுவும் ஆகலையே. பாத்து பத்திரம். அது சரி, நீ இப்போ துணி துவைக்கவா போற? எங்க துணியை கொஞ்சம் துவைச்சு கொடுக்குறியா? நான் நாளைக்கே கண்டிப்பா பண்றேன். ஹே, நீ முதல்ல என் துணியை தான் துவைக்கணும். அவ என்னோடது தான் துவைப்பா. இவங்க மேல எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. தங்க பட்டாம்பூச்சிக்கு கண்டிப்பா நான் தான் தலைவன். என்ன இது? யூயிங்னா பசங்களோட சீருடைய வச்சுட்டு என்ன பண்ணிட்டு இருக்கா? அவ எதையாவது மறைக்க முயற்சி பண்றாளா? அண்ணா, பைகு இருக்காரா? அவர் இங்க இல்ல. ரொம்ப நல்லது. ஆமா, இது என்ன கனவா? நீ என்னெல்லாம் பார்க்க வந்திருக்க? நான் இங்க வந்ததே உனக்காக தான். இன்னைக்கு எனக்கு ராசியான நாள். சமையல் அறையில குருவை பார்த்தேன். அவருக்கு நான் உதவி பண்ணிட்டு வரேன். அங்க இருந்து உனக்கு ஒன்னு எடுத்துட்டு வந்திருக்கேன். என்ன இது? ஆ? ஆ? இது சீருடையாச்சே. கான்குரு கிட்ட இது எப்படி? சமையல் அறைக்கு பக்கத்துல துணி தைக்கிற கடை இருக்கான். உன்னோட துணியை தான் நீ தொலைச்சிட்டியே, அதான் உனக்குன்னு கொண்டு வந்தேன். நீ ஹுவாலிய சேர்ந்தவன் இல்ல. ஆனா உன் சீருடைய பத்தி கேட்டா அவங்களுக்கு உன் மேல சந்தேகம் வந்துரும்ல, அதான் இதை எடுத்துட்டு வந்தேன். மத்தவங்க சந்தேகப்பட்டா அப்புறம் உனக்கு தானே பிரச்சனை. அது எப்படி நீ உறுதியா சொல்ற? நான் ஹுவாலிய சேர்ந்தவ இல்ல அப்படின்னா என் அண்ணனும் அதை சேர்ந்தவனா இருக்க மாட்டான். அண்ணா, இந்த சீருடைய நீ வச்சுக்கோன்னு நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். ஆ, சரி. ஆ, அப்புறம் நாளைக்கு தேர்வுக்கு நீ பயிற்சி பண்ணிட்டியா? அண்ணா, இப்பவே தெளிவா சொல்றேன். யார் வந்து மோதினாலும் அந்த வாழ் என்னோடது. சரி, எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு. அந்த சாங்மை என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கான்? எவ்வளவு தூரம் சொல்ற, அந்த மாளிகையை தாக்க ஒத்துக்கல. அவெல்லாம் ஒரு பள்ளியோட தலைவனா? லூக்சியன் மாளிகையை தாக்கிறதுக்கு தான் சரியான நேரம். எல்லாம் வீணா போச்சு, எல்லாம் வீணா போச்சு. இது பத்தாதுன்னு வந்த எல்லாருமே அந்த சாங்மை பேச்சதான் கேக்குறாங்க. குய், நான் சொல்றத நல்லா கேட்டுக்க. இந்த விஷயத்துல உன்னதான் நம்பி இருக்க. கவலையை விடுங்க குருவே. கேங்ஸுடைய நன்மைக்காக எதை வேணும்னாலும் செய்ய நான் தயாரா இருக்கேன். சந்தோஷம். ஆனா இப்போதைக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் தங்க பட்டாம்பூச்சி தான். ஒரு வழியா தங்க பட்டாம்பூச்சிக்கு புது தலைவனை தேர்ந்தெடுக்கிற வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதுக்கு கடினமா பயிற்சி பண்ணு. அந்த பதவி சூஷனுக்கு போயிடவே கூடாது. நீ மட்டும் அதுக்கு தலைவனாயிட்டா மத்த 4 பட்டாம்பூச்சிகளும் தானா உன் கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துரும். அப்புறம் கேங்ஸு சூஷனை விட சிறந்த பள்ளியா மாறிடும். தலைவரே, உங்களுக்கு சொல்றதுக்கு ஒரு செய்தி கொண்டு வந்திருக்கேன். என்ன செய்தி கொண்டு வந்திருக்க? உங்ககிட்ட அதை நான் தனியா சொல்ல விரும்புறேன். ஒன்னும் பிரச்சனை இல்ல, விஷயத்த சொல்லு. அது குருவே, மூத்தவர்கு ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல வந்திருக்காரு. நான் இங்க இருந்து கிளம்பலாமா?
இப்ப சொல்லு. குருவே, வினோதமா இன்னைக்கு யூயிங்னா ஆண்களோட சீரடையை எடுத்துக்கிட்டு கொஞ்சம் அவசரமா அவங்க அண்ணனை பார்க்க போனா. அதுக்கு என்ன இப்போ? குருவே, மறந்துட்டீங்களா? மூங்கில் காட்டுல கிடைச்ச எரிஞ்ச ஆடைகள். அப்படி பார்த்தா எரிஞ்சது யூஎன்சி சீருடைனும் அதுக்கு யூயிங் நான் உதவி பண்றானோ சொல்றியா என்ன? அதேதான். அவங்க 2 பேரும் சேர்ந்து பேசிட்டு இருந்ததை நான் கேட்டேன். அவ எரிஞ்ச சீருடை பத்தி தான் சொன்னா. அண்ணனும் தங்கச்சியும் ஏதோ பண்றாங்க. 2 பேரும் ஹுவாலிய சேர்ந்தவங்களா இருக்க வாய்ப்பு இருக்கு. குருவே, இந்த நேரத்துல அவங்க 2 பேரை பத்தின உண்மையை கண்டுபிடிச்சாகணும். தங்க பட்டாம்பூச்சிக்கு சூஷன் போட்டியா வரத நம்ம தடுத்துடலாம். அப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லாம அது கேங்ஸுக்கு வந்துடும். சரிதான், இது நல்ல யோசனையா இருக்கு. ஆனா யூயிங் ஷியோடைய உண்மைய வெளியே கொண்டு வரத்துக்கு நான் ஒரு வழிய வச்சிருக்கேன். இது தங்க பட்டாம்பூச்சிக்கான தலைவனை தேர்ந்தெடுக்கக்கூடிய நாள். 2 பள்ளியை சேர்ந்த மாணவர்கள் எல்லாருமே வந்துட்டீங்களா? நிறுத்துங்க சங்மாய், இன்னைய தேர்வு ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால எல்லாரும் அவங்க திறமையை காட்டணும். ஒரு விதத்துல இவங்களுக்கு உதவுற மாதிரி இவங்களுக்கு நான் ஒரு விஷயத்தை கொடுக்க போறேன். கொண்டு வாங்க, இவங்களுக்காக தயாரிச்ச தேநீரை கொண்டு வந்து கொடுங்க. இந்த வகையான மூலிகை தேநீர் கேங்ஸுல மட்டும்தான் கிடைக்கும். இது உங்க எல்லாருடைய பலத்தையும் அதிகரிக்கும். அதனால நீங்க திறமையை காட்டுறத சிறந்த விதத்துல காட்டலாம். இதுல நெருப்பு பூ இருக்கு. அப்படின்னா இங்க உவாலிய சேர்ந்த ஆட்கள் இருக்காங்களான்னு சோதிக்கிறாரா? இந்த தேர்வை ஆரம்பிக்கலாம். யூயிங்னா உன் வாழ் உன்கிட்ட இல்ல. நீ எப்பவும் போல சாதா வாளை பயன்படுத்தலாம். சரி குருவே. எல்லாரும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நல்லா பண்ணு. தங்க பட்டாம்பூச்சிக்கான தலைவனை தேர்ந்தெடுக்க ஆரம்பிக்கலாம். என்ன உன்னால முடியும். என்ன நல்லா சண்டை போட்டா. அண்ணா, இப்ப நீ போ. நல்லா பண்ணு. கவலைப்படாத. உன்னை சும்மா விட மாட்டேன்.
உன்னோட சத்தியத்தை மறந்துடாத. எல்லா போட்டியிலயும் நீ என்கிட்ட தோக்கணும். என்ன நடந்தாலும் நாளைக்கு போட்டியில நான் தான் தலைவனாகணும். நீங்க கவலைப்பட வேண்டாம். உங்களுக்கு கொடுத்த சத்தியத்தை நான் நிச்சயமா மீற மாட்டேன். ஆனா நீங்களும் ஒரு விஷயத்த மறந்துடாதீங்க. இத செஞ்சு நீங்க என்ன வேணும்னா தோக்கடிக்கலாம். ஆனா யுயிங்னாவ அவ்வளவு சுலபமா உங்களால தோக்கடிக்க முடியாது. அவ தங்க பட்டாம்பூச்சியை எடுத்தவ. நான் உன்னைய ஜெயிக்கும் போது அவளை ஜெயிக்க மாட்டேனா என்ன? இந்த கேங்ஸோலிய விஷமுள்ள செடிய நீ மட்டும்தான் பயன்படுத்துவியா என்ன? நாளைக்கு யுயிங்னாவை தோக்கடிக்க 1000 வழி இருக்கு. குருவே, அவங்க குடிச்ச தேநீர்ல நெருப்பு பூ கலந்திருக்கு. அது இன்னும் கொஞ்ச நேரத்துல வேலை செய்யும். குவாலியை சேர்ந்தவங்களா இருந்தா அவங்க குடிச்ச அந்த தேநீர் அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த நெருப்பை தூண்டி வெளியில வர வைக்கும். அப்ப உண்மை தெரிஞ்சிடும். குருவே, உங்க யோசனை ரொம்ப நல்லா இருக்கு. இந்த முறை அவங்க எப்படி தப்பிக்கிறாங்கன்னு பாத்துடலாம். அண்ணா, உனக்கு என்ன நடக்குது? நான் நல்லா தான் இருக்கேன். அண்ணா, போய் சொல்லாம என்கிட்ட உண்மையை சொல்லுண்ணா. என்னாச்சு? சரி வா. அண்ணா, அண்ணா, உனக்கு என்ன ஆச்சு? அண்ணா, யுவிங்னா நீ ஜெயிச்சிட்ட. அண்ணா, ஏய் விடு, பாத்துக்கலாம். இருங்க இருங்க இருங்க, இன்னைக்கு உங்களுக்கு என்ன ஆச்சு? கேங்ஸு மாணவனுடைய போட்டியை கூட பார்க்காம கிளம்பிட்டீங்க. கொஞ்சம் பொறுத்துக்கோ. அந்த தேநீர்ல நெருப்பு பூ இருந்துச்சு. அதை எடுத்துக்கிட்ட ஹோலி மக்களுடைய நெருப்பு இன்னும் அதிகமாகும். உனக்குள்ள இருக்கிற விஷத்தை நான் இப்பவே வெளியெடுக்கிறேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல நீ சரியாயிடுவ.
நான் ஹுவாலியை சேர்ந்தவன உங்களுக்கு எப்படி தெரியும்? எனக்கு இப்பதான் தெரியும். நீ கவலைப்படாம இரு. இந்த விஷயம் ரகசியமா தான் இருக்கும். அப்படின்னா யுயிங்னாவும் இதை குடிச்சாலே? கொஞ்சம் இருங்க, அவளுக்கு எதுவும் ஆகாது. என்ன எதுவும் ஆகாதா? நீ உன் நிலைமைய பார்த்தல. அவ ஹுவாலிய சேர்ந்தவ இல்ல. நாங்க அண்ணன் தங்கச்சியும் இல்ல. இந்த விஷயம் எக்காரணத்தை கொண்டு யாருக்கும் தெரியக்கூடாது. முக்கியமா யுவிங் நானுக்கு. குயி, சூஷனுடைய மாணவனான யுயிங்ஷிக்கு உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டு குரு வந்திருக்காரு. வந்து கதவை தர. குருவே, யுயிங்ஷி, அந்த போட்டியை முடிச்சிட்டு வந்ததுனால நீ ரொம்ப களைப்பா இருப்பேன்னு நினைக்கிறேன். ஆனா உன்கிட்ட இருந்து நிறைய எதிர்பார்த்தேன். நான் வேணா உனக்கு என்ன ஆச்சுன்னு பார்த்து சொல்லட்டுமா? அதை பார்த்து உனக்கு நான் மருந்து கொடுக்கறேன். குருவே, இங்க வரும்போது யுயிங்ஷிக்கு உடம்பு சரியில்லை. ஆனா இப்ப அவன் நல்லதா இருக்கான். நான் தான் அவனை சரி பண்ண. பாய் குயி, நீ என்ன பேசிட்டு இருக்க? இவனுக்கு என்ன ஆச்சோன்னு பயந்து போய் குரு இங்க வந்திருக்காரு. அவர் ஆசைக்கு ஒரு முறை பாத்துக்கிட்டோம். நான் என்ன செய்யணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். எல்லாரும் சீக்கிரம் இங்க வாங்க. கோலி மக்கள் மறுபடியும் வந்துட்டாங்க. என்னன்னு போய் பாரு. குடிக்க ஆசைப்பட்டீங்களா? வாங்க. ஹுவாலி மக்கள் சூஷன்லியா? எதிர்பார்க்கல. எல்லாரும் ஜாக்கிரதையா இருங்க. அவசரப்பட்டு போனீங்கன்னா எரிஞ்சிருவீங்க. ஜிஞ்சி ஜூவை கொலை பண்ணது அவங்கதான். என்னைக்கும் சூஷன் உங்க தவறான செயலை அனுமதிக்காது. எல்லாரும் முன்னேறி வாங்க. சுத்தி வளைச்சு அவனை புடிங்க. கையில நெருப்பு பத்திக்கிட்டு காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. கான் குருவே, என்ன பண்றீங்க நீங்க? கான் குரு ஹுவாலியை சேர்ந்தவரா இருக்க நகர்ந்து போ. அவளை கூட்டிட்டு போங்க. வேண்டாம். சொல்றத கேளுங்க. வேண்டாம். அவரை ஒண்ணும் பண்ணாதீங்க. அவரை விட்டுடுங்க. அவர் ஹுவாலி மக்களா இருக்க வாய்ப்பில்ல. அவரை தயவு செஞ்சு விட்டுடுங்க. அவரை ஒண்ணும் பண்ணாதீங்க. அவரை விடுங்க. ஏய், கான் குரு கான் குருவே, கான் குரு, சரி, அவரை கீழே கொண்டு போங்க. மரியாதையோட அடக்கம் பண்ணுங்க. கண்டிப்பா குருவே. ஜின்ஜு ஜூவுடைய கொலையாளிய கண்டுபிடிச்சிட்டோன்னு ஜின் குடும்பத்துக்கு கடிதத்தை அனுப்ப சொல்லிட்டேன். அதனால அவரை சீக்கிரமாவே அடக்கம் பண்ண சொல்லிடலாம். என் குடும்பத்துக்கு வேணா இத நாம சொல்லலாம். ஆனா நம்ம 2 பேருக்கும் நல்லா தெரியும், கொலையாளிய நாம இன்னும் கண்டுபிடிக்கல. என்ன? ஹுவாலி மக்களுக்குன்னு ஒரு தனித்துவம் இருக்கு. அவங்களுக்குள்ள இருக்கிற நெருப்பு அதிகமாக ஆரம்பிச்சா அவங்க நெருப்பு தான் அதிகரிக்கும். நெருப்பு தழும்பு வராது. மொத்த உடலும் எரியற வரைக்கும்
அவங்களுக்குள்ள இருக்கிற நெருப்பு எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். ஒருத்தருடைய உடல் அழியிற வரைக்கும் அது எரிஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். 3 வருஷத்துக்கு முன்னாடி ஹுவாலி மக்களுக்கு நடந்தது ஞாபகம் இருக்கா? ஹுவாலி மக்கள் முழுசா எரிஞ்சாங்க. ஆனா கான்குருக்கு அப்படி நடக்கல. அவருடைய உடல் முழுமையா எரியல. எனக்கு தெரிஞ்சு கான்குரு ஒரு சாதாரண மனுஷன்தான். கண்டிப்பா அவர் உடலை எரிக்கிற மருந்தை எடுத்திருக்காரு.